அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்திங்க அப்படின்னா தூங்கும்போது கனவு காணும்போம். அது அப்துல் கலாம் சொல்வார், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மளை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு. இந்த கனவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா, நம்மளை எச்சரிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நமக்கு இந்த கனவில் வரும். சில நினைவுகள் வந்தாலும் அந்த கனவுகள் வரும். அதில் ஒரு குறிப்பிட்ட மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த கனவு இதனால தான் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த சம்பவங்களானது நமக்கு உணர்த்தும். இப்போ நம்ம இறந்தவங்களை கனவில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கனவில் தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாராவது வந்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் அந்த குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த சுபகாரியம், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் தடைப்பட்டு இருந்தால் அவங்க அந்த ஆசீர்வாதத்தால் அந்த சுபகாரியமானது நம்ம வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு உண்டு. அதே மாதிரி இறந்து போனவங்க, நல்ல முறையில் வாழ்ந்து இறந்து போனவங்க கனவுல வந்தால் நமக்கு பேரும் புகழும் மரியாதை, நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதே சமயம் இந்த அகால மரணத்தில் இறந்து போனவங்க கனவுல வந்தால் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய சொல்லுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது அம்மா அப்பா நம்மளுடைய கனவுல வந்தாங்க அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனையிலேருந்து நீ உன்னை காத்துக்கோ, உன்னை தற்காத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்கிறதுக்கான அறிகுறி தான் அம்மா அப்பா கனவுல வர்றது. சரிங்களா? அதே மாதிரி அவங்க இறந்து போகிற மாதிரி கனவு காங்கிறது. அதே மாதிரி மனைவி இறந்து போகிற மாதிரி கனவு கண்டாலோ அல்லது கணவன் இறந்து போகிற மாதிரி கனவு கண்டாலோ, கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட காலமாக பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். அதே மாதிரி மனைவி இறந்து போகிற மாதிரி கனவு கண்டால் அவங்களுடைய ஆயுள் நீடிக்கும். கணவன் இறந்து போகிற மாதிரி கனவு கண்டால் ஆயுள் நீடிக்கும். அதே மாதிரி இவங்க இறந்து போனவங்க கனவுல வந்தால் அப்படி, இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறவங்க கனவுல இறந்து போகிற மாதிரி கனவு கண்டால் யார் இறந்து போகிறாங்களோ அவங்களுடைய ஆயுட்காலம் நீடிக்கும். ஒரு சிலருக்கு அம்மா நல்லா இருப்பாங்க, ஆனால் அம்மா இறந்து போகிற மாதிரி கனவு காண்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அந்த ஆயுளுக்கான கண்டம் அதுக்கப்புறம் அவங்க உயிர் பெற்றுருவாங்க, அதாவது பழச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஆயிலானது நமக்கு நீட்டி கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்மளே இறந்து போய் நம்மளே பார்க்குற மாதிரி கனவு கண்டா அப்படின்னா நம்மளுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். இந்த மாதிரி பல கனவுகள் சில நிமித்தங்கள் மூலமாக நமக்கு பிரபஞ்சமானது நம்மக்கிட்ட பேசும். அப்போ இதெல்லாம் நம்ம கனவுல வரும்போது நமக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்குன்றதை நம்ம முன்னெச்சரிக்கையை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.